நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சாதனையாளர்களையும் சமூக சேவை புரிபவர்களையும் சந்தித்து அவர்களது சரித்திர பயணங்களை பதிவு செய்து வரும் ஃபீனிக்ஸ் மனிதர்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் பழனி. இன்றைய நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கவிருப்பவர் பலருக்கு உதவக்கூடிய வகையில் சமூக சேவை செய்து வரக்கூடிய டாக்டர் ஏ அசோகன் அவர்கள். அவரை சந்தித்து அவரது பயணங்களை நாம் பதிவு செய்ய இருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். சேவை செய்யணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறவங்க தன்னுடைய பிறந்த நாளின் பொழுதோ திருமண நாளின் பொழுதோ ஆதரவற்றோர் இல்லங்களுக்கு சென்று அவங்களுக்கு ஒரு வேளைக்கு உணவு கொடுக்குறதோ இல்லை துணிமணி வாங்கி கொடுக்குறதோ அப்படி செய்வாங்க. ஆனால் நீங்கள் கடந்த 30 வருஷமாக வெளியில் தெரியாத அளவுக்கு பல சேவைகளை நீங்கள் செஞ்சுட்டு வரீங்க. அதுக்கான காரணம் என்னங்க? பசி எல்லாருக்கும் காமன், பொது. அந்த பசி இதனால்தான் பல விஷயங்கள் நடக்குது நாட்டில். தப்பு பண்ணுறது, இவனை அங்கே போய் சண்டை போடுறது, இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் தகுதியான இடங்கள், அதாவது இந்த ஆர்ப்பனேஜ் அநாத ஆசிரமம் சொல்லுவாங்க, அந்த இடத்துல போய், அதாவது இவங்களுக்கெல்லாம் பணம் கொடுக்குற பழக்கம் கிடையாது, கைண்ட்ஸ், அதாவது பொருளாக கொடுக்குறது உண்டு. பொருளாக மக்கள் எப்போதுமே ஒரு நம்மளை மாதிரி மற்றவங்களும் சாப்பிடணும் அப்படி ஒரு எண்ணத்தில் இருக்கணும் எப்போதுமே. ஸோ அதனால் நான் இறைவனை நினைத்து இது அத்தனையும் என்ன கேட்டால் இறைவன் தான் செய்கிறான், நான் செய்கிறேன்னு சொல்ல மாட்டேன். இந்த காசு கூட இறைவனுடைய காசு தான். இறைவன் உங்கள் வழியாக செய்கிறாரு. அதில் சில பிள்ளைகள் பாடும் கடவுள் கருணை உள்ளமே, அந்த மாதிரி பாட்டெல்லாம் இல்லமே கருணை இல்லமே, அந்த மாதிரி பாட்டு பாடும்போது உண்மையிலே எல்லாருடைய கண்ணிலேருந்து அப்படியே கண்ணீர் வந்துடும். நீங்கள் குறிப்பிட்டு இப்போ பெண்கள் முன்னேற்றம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டைலரிங் சொல்லி கொடுக்குறீங்க, அதுக்காக ஒரு சர்வீஸ் பண்ணுறீங்க. இப்படி நீங்கள் பெண்களுக்கு முன்னேற்றத்துக்கு ஒரு வேலை வாய்ப்பை கிரியேட் பண்ணக்கூடிய, ஒரு பணமாக கொடுத்து உதவாமல் ஒரு வேலை வாய்ப்பை கிரியேட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? அதாவது அவங்க ஒவ்வொரு ஆளும் சொந்த தொழிலில் சொந்த கால் நிற்கணும். மனுஷன் யாரையும் நம்பிட்டு இருக்கக்கூடாது. ஆனால் பணக்காரங்களுக்கு வசதி இருப்பவங்களுக்கு நம்ம அதெல்லாம் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. அவங்க குடும்பமே அவங்க செய்வாங்க. மிடில் கிளாஸ் பீப்புள் கூட அதை நம்மளை ஓரளவுக்கு செஞ்சுருவாங்க. இந்த கீழே உள்ளவங்களுக்கு அதை மேலே தூக்கி விடணும்னா இவங்க ப்ராப்பராக ஏதாவது கைத்தொழில் கற்றுக் கொடுத்தாச்சுன்னா அவங்க 4 இடத்துல போய் அதை பண்ணி உருவாக்கி அவங்க வாழ்வாதாரம் வேறும். அந்த ஒரு இடத்துல தான் இவங்களுக்கு செய்கிறது காரணம் ஸோ அது மாதிரி கணினி, கம்ப்யூட்டர் ஆல்சோ. இப்போ எத்தனை பேரோ படிச்சுட்டு போய் பல குடும்பங்கள் வாழ்ந்துட்டுருக்கு. இந்த ஊட்டியில் வாழுது, டெல்லியில், பல இடத்துல, அதாவது நாகர்கோவிலில் ஏதாவது ஒரு சென்டரில், இப்போ தக்கலையில், அப்புறம் அருமனை, அப்புறம் மண்டே மார்க்கெட், திங்கள் சந்தை, அப்புறம் தோவாளை, அப்புறம் பரசேரி, அப்புறம் வில்லுக்குறி, இது எல்லாமே கடைக்கோடியில் இருக்கிற சின்ன சின்ன கிராமங்கள். நீங்களே கேட்டிருக்க மாட்டீங்க, கேள்விப்பட்டிருக்க மாட்டேன் இந்த ஊரை. அந்த மாதிரி கிராமங்களில் போயிட்டு ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்குற பயிற்சிகள் அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றத்திற்கு ஒரு பெரிய நம்பிக்கையாக இருக்கும், வரப்பிரசாதமாக இருக்கும். ஓகே, இதன் மூலமா கிடைக்கிற மனநிறைவு உங்களுக்கு எப்படி இருக்குங்க? எனக்கு ரொம்ப பெரிய பெரிய சந்தோஷம். ரெண்டாவது விட இறைவன் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஒரு பக்கம் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிராமங்கள், அந்தளவுக்கு மைனூட்டாக கிராமங்களுக்கு போயிட்டு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க. இன்னொரு பக்கம் மலை பிரதேசங்கள், குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியின பெண்களுக்கு நீங்கள் பண்ணுற அந்த தையல் பயிற்சியாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் செஞ்சுட்டு வர சேவைகள், அதை பற்றியும் சொல்லுங்கள் ஐயா. நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் ராஜம்மாள் மேடம் ஜனாதிபதி அவார்டு வாங்கினவங்க. அவங்களுக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். ஆதரவற்ற இல்லங்கள் மூலமாக அவங்களுக்கு அசிஸ்டண்ட் புஷ்பா ஜெகதீஷன் ஒரு மேடம் இருக்காங்க. அவங்களும் ஸ்டேட் அவார்டு வாங்கினவங்க. அவங்க எல்லாம் எனக்கு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் சார் நீங்கள் அங்கெல்லாம் போடுறீங்க, எங்களுக்கு தயவுசெய்து செய்யுங்க, இங்கெல்லாம் 200 300 சம்பளம் தான் சார், இதை வச்சு அவங்களுக்கு வாழ்வு முடியலை, சிலவங்க பிழப்பே இல்லாமல் இருக்காங்க, ஸோ அதனால் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொன்னேன், உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணுன்னு, நான் இடம் பிடிச்சி தரேன், எனக்கு வேண்டிய டீச்சர்ஸு அதெல்லாம் போட்டு நீங்கள் சம்பளம் கொடுத்துருங்க, நீங்கள் இந்த டெய்லரிங் மிஷின் அனுப்புங்க, இந்த இதுக்கு வேண்டிய எக்யூப்மெண்ட்ஸ் அனுப்புங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் சொன்னேன், நீங்கள் உண்மையிலே கஷ்டப்பட்டுருக்கவன்னா நீங்கள் செய்யுங்க,
நான் அதுக்கு எல்லாம் ஃபுல்லாக சப்போர்ட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடம் வந்து 1 ஆரம்பித்தாங்க, 2 ஆரம்பித்தாங்க. அப்படியே பார்ட்ஸ் பண்ணி கூட எல்லா ஊருக்கும் போயிட்டாங்க. நீலகிரி மாவட்டத்தில் போய் அந்த இதில் பண்ணி ஏழைகளை தேடி பிடிச்சி அந்த சார் மேடம் உண்மையிலே ஏழையா இல்லையா அதை பார்த்துடுங்க, சரியான உதவி சரியான இடத்துல போய் சேரணும். அந்த ஒரு இடத்துல தான் இது செய்கிறது வந்து. ஆமாம். நீங்கள் தமிழ்நாட்டில் பிறந்தவர், நம்மளுடைய மண்ணுக்காரர். கன்னியாகுமரியில் பண்ணுறீங்க, அது மட்டும் இல்லாமல் நீலகிரியில் பண்ணுறதெல்லாம் முக்கியம். ஆனால் உங்களுடைய சேவைகள் ராஜஸ்தானில் இருக்கிற மக்களுக்கும் நீங்கள் சேவை பண்ணுறீங்க, அங்கே இருக்கிற மக்களுக்கும் தொழில் முன்னேற்றத்திற்கான உதவிகளை செய்கிறீங்க, ஸ்ரீலங்கா அடுத்த நாட்டுக்கும் போய் செய்கிறீங்க. அப்படிங்கிறப்போ எப்படிங்க ஐயா? அதாவது தமிழ்நாட்டில் வந்து கன்னியாகுமரியில் நிறைய இடத்துல போட்டிருக்கேன், நீலியில் நிறைய இடத்துல போட்டிருக்கேன். அது மாதிரி கோயம்புத்தூரில் ஓடுது, மதுரையில் ஓடுது, ஈரோடில் ஓடுது, சூலியா மாவட்டம் அந்த கர்நாடகாவில் ஓடுது, கம்பெனியில் அங்கே இப்படி பல ஊரில் வந்து பார்த்து தெரிஞ்ச ஆட்கள் அங்கே இங்கே இருப்பாங்க. நம்ம மக்களுக்கு செய்கிறது அப்படின்னு ஒரு சிலர் யோசிப்பாங்க. அதை தாண்டி நீங்கள் மற்ற மாநில மக்களும் மற்ற நாட்டு மக்களுக்கும் அப்படின்றப்போ நான் அப்படியெல்லாம் பார்க்க மாட்டேன். இறைவன் முன்னாடி எல்லாரும் சமம். இறைவன் வந்து முன்னாடி வந்து பகவான் சொல் வந்து இந்த ஜாதி அந்த ஜாதி அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. பகவான் வந்து மனுஷன் தான் இதெல்லாம் பிரித்து வச்சது. அப்படி நீங்கள் மற்ற மாநிலங்களில் செஞ்சுட்டு வர சேவையை பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்கள். மற்ற மாநிலம் செய்கிற இடம் எனக்கு தெரிஞ்சவங்க பலவர் இருப்பாங்க, அதாவது ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நம்ம பிஸ்னஸ் மூலமாக தொடர்பு இருக்கும். இவங்க மட்டும் நான் ரிக்வஸ்ட் பண்ணுற உண்டு, நம்ம பிஸ்னஸ் மட்டும் பண்ணுறோம், பிஸ்னஸ் பண்ணி நம்ம என்ன கிடைக்க போகுது, எடுத்துகிட்டா போகிறோம், ஏதோ வர கடவுள் கொடுக்குற பணத்தில் ஏதோ ஒரு பகுதியை இவங்க ஏழைகளுக்கு செலவு பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுற உண்டு. உடனே அவங்க பாயிண்ட்டை பிடிச்சிடுவாங்க. ஸோ என்ன பண்ணலான்து நான் சொல்லுவேன் உடனே, டெய்லரிங் நம்மளால் முடிஞ்சது இப்போதைக்கு வந்து டெய்லரிங், கம்ப்யூட்டர் இந்த மாதிரி போட்டு கொடுத்தாச்சுன்னா அவங்க பேசிக் நாலேஜில் வந்தோன்னா அவங்க ஏதாவது ஜாபுக்கு போவாங்க. அப்படி நீங்கள் குறிப்பாக இந்த கம்ப்யூட்டர் டெய்லரிங் எடுக்கிறதுக்கான காரணம் அது காரணம் என்ன, தேவையான ஒன்று கம்ப்யூட்டர். அது மாதிரி துணி நம்ம உடுக்கிறோன்னா அதுவும் தேவையான ஒன்று டெய்லரிங். ரெண்டுத்துக்குமே நான் வேலை இருந்துகிட்டே இருக்கும், எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். வந்து உங்களுக்கு கமர்ஷியலாக வச்சுக்கலாம், அவங்களுடைய துணிகள் தைக்கலாம், வந்து அவங்க குடும்பத்தில் உள்ள துணிகள் தைச்சி பண்ணலாம், அந்தந்த ஊரில் உள்ளதங்களை வாங்கி பண்ணலாம். வந்து ஸோ கம்ப்யூட்டர் படித்தவங்க என்ன பண்ணலாம், எங்கே வேணாலும் போய் சம்பாதிக்கலாம். கம்ப்யூட்டர் வேணால் பேசிக் வந்து ஒரு 6 மாதம் கோர்ஸ் கொடுக்கும்போது அவங்களுக்கு பேசிக் நாலேஜ் வந்துடுது. அதுக்காக 50,000 1 லட்சம் 2 லட்சம்லாம் சம்பாதிக்க முடியாது. ஒரு குடும்பத்தை ஓட்டுற அளவுக்கு நிச்சயமாக அவங்களால சம்பாதிக்க முடியும். அது பிஸ்னஸ் பண்ணால் அது அந்த அளவுக்கும் சம்பாதிக்கலாங்க வந்தது. ஸோ இது அத்தனை அவங்களுக்கு பண்ணும்போது அப்புறம் இது போக ஸ்கூலில் கம்ப்யூட்டர்ஸ் பண்ணியிருக்கிறோம். அங்கே ஸ்கூலில் நான் சில இடத்துல கேட்க உண்டு, உங்கள் ஸ்கூலில் இன்னும் கம்ப்யூட்டர் இல்லையா அப்படிலாம் கேட்குறது உண்டு. ஆனால் அவன் சொல்ல ஸ்கூலில் கொடுக்கலன்னு சொன்னேன். அந்த ஸ்கூலில் ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்த உடனே பாருங்கள், அந்த பிள்ளைகள்லாம் அந்த கம்ப்யூட்டர் சூழ்ந்துக்கிட்டு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி என்ன மகிழ்ச்சி தெரியுமா. அதெல்லாம் உண்மையிலே அதெல்லாம் பார்த்தாச்சுன்னா நமக்கே ரொம்ப கண்டுட்டு வந்துடும். அந்த கொடுக்கறதுனால கிடைச்ச மகிழ்ச்சியை நீங்கள் அங்கே பார்த்தீங்க. குறிப்பாக இப்போ நீங்கள் வாழ்வாதாரத்துக்கு டெய்லரிங் சொல்லி கொடுக்கறது, கல்விக்கு கணினி பயிற்சி மையம், இதன் மூலயமா நீங்கள் இப்படி திரும்பி பார்த்துருக்கீங்களா இதுவரை எவ்வளோ பேர் பயனடைஞ்சிருப்பாங்க அப்படின்ட்டு? அது ஒரு 4000 4500 மேலே பயனடைஞ்சிருப்பாங்க. அது ஓகே. ஆனால் வந்து இப்போ தான் ரீசெண்டாக தான் அந்த ஏசிஏ அம்மன் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறோம். 2019 ரெஜிஸ்டர் பண்ணது. அது எதுக்காகனா அவன் சில இடத்துல வேலைக்கு போகும்போது சில நீ என்னம்மா படிச்சிருக்க, நீ எங்கே அதுக்கு அத்தாச்சிருக்காமா அப்படி கேட்பாங்க. அவங்களுக்கு சர்டிஃபிகேட் தேவைப்படுது. அது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பர்மிஷன், அந்த ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸில் வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அந்த சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ணுறது. அதில் என்னுடைய மனைவி டாக்டர் எஸ்கே சித்ரலேகா தேவி அவங்க டாக்டரேட் பண்ணவங்க, நானும் டாக்டரேட் பண்ணவங்க வந்து. பட் எங்களுக்கு வந்து நாங்கள் என்ன தான் தொழில் பண்ணாலும் படிப்பிலையும் நாங்கள் வந்து ஒரு ஒரு லெவலுக்கு வந்த ஆட்கள் ரைடு வருது. ஸோ இதெல்லாம் சிறந்து விளங்கியவர்கள். ஐயா, உதவி செய்கிறதுக்கு மனசு காரணம், அதே மாதிரி இன்னொரு தேவை பொருளாதாரம். இதெல்லாம் நீங்கள் எப்படி செய்கிறீங்க ஐயா? அதாவது நம்ம வந்து ஃபஸ்ட்டில் வந்து நம்ம தொழில் நல்லா இருக்கணும். வெல்டிங்
ஃப்ளக்ஸு சம்மந்தப்பட்டது, இந்த மைன்ஸு சம்மந்தப்பட்டது, அது ஸ்ரீலங்காவில் வந்து அது கிடைக்குது. அப்புறம் ஆஸ்திரேலியாவில், அப்புறம் வந்து இந்தோனேஷியாவில், அப்புறம் மலேசியாவில், இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து சில பொருளை ப்ரொக்யூர் பண்ணுற உண்டு, மைன்ஸ் சம்மந்தப்பட்டது. உங்களுடைய பிஸ்னஸில் கிடைக்கிற ஒரு லாபத்தில் ஒரு பங்கை நீங்கள் சேவைக்காக பயன்படுத்திட்டு வரீங்க. இப்போ இதே இது நான் வந்து அந்த பங்கை கொடுக்கலன்னா உண்மையிலே இந்த தெருவில் 4-5 பில்டிங்கை நான் வாங்கியிருக்கலாம். இந்த தெருவிலே ஏன் எனக்கு அந்த எண்ணம் கிடையாது. எனக்கு வந்து குறிப்பாக ஏழைகளுக்கு உதவணும் அப்படின்னா, ஏழைகள் அப்படின்னாலே உங்களை பாதித்த ஏதாச்சும் ஒரு சம்பவம் இருக்குங்களா? வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து கல்கட்டா போயிருந்தேன். அப்போது கல்கட்டா போயிருந்தபோது நான் 10ஆம் மாடியில் தங்கியிருக்கேன். ஹோட்டல் தாஜ் வெஸ்ட் பெங்கால் ஹோட்டல் சொல்லிட்டு தங்கியிருக்காங்க. அப்போ கீழே வந்து ஒரு குடிசை இருக்குது, அதுக்கு பக்கத்தில் கீழே. அப்போ நடந்து வந்துட்டு இருந்தேன். இப்போ கிட்ட ஆனால் மேலே வந்து பார்த்தா கீழே தெரியுது. 2 பசங்க சண்டை போட்டுட்டு இருந்தாங்க கொஞ்சம் பல வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு ப்ரெட்டை வச்சுட்டு நான் சாப்பிட போகிறேன். அப்போ அந்த சாப்பாடு நான் வச்சுட்டு வந்து இறங்கி வந்து எனக்கு ஹிந்தி தெரியாது. பக்கத்தில் ஹிந்தி கேட்டால் அது மாதிரி எது சாப்பிட்றாங்கன்னா காணான்னு சொல்கிறான். சாப்பாடு சார் நான் சொல்ல. ஸோ உடனே அந்த பசங்களை கூப்பிட்டுட்டு ஒரு 4-5 ப்ரெட்டை வாங்கி கொடுத்து சப்ளை பண்ணிவிட்டு சண்டை போடாதீங்க, நீங்கள் தயவுசெய்து நல்லா இது பண்ணுங்க சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு சாப்பாடு இறங்கிச்சு. ஏன்னா நம்மளுக்கு வந்து விதவிதமாக சாப்பிட போகிறோம். இத்தனை மாடிக்கு மேலே இருக்கோம். இங்கே கீழே பார்த்தாச்சுன்னா ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. ஸோ அதை நிறைவேற்றிட்ட அப்புறம் தான் எனக்கு நிம்மதி. ஸோ அது பல வருஷத்துக்கு முன்னாடி வந்து கல்கட்டாவில் நடந்தது சம்பவம். வந்து அந்த கண்ணாடி வழியாக ஒரு வறுமையை பார்த்துருக்கீங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் என்ன கேட்டால் போக எந்த ஊரில் போனாலும் நான் தாய்லாந்து போயிருக்கேன், இந்தோனேஷியா போயிருக்கேன். எல்லா ஊர்லேயும் நான் ஆர்பனேஜ் போகிற உண்டு. ஆதரவற்ற இல்லங்களுக்கு போய் பார்க்க உண்டாங்க. டூரிஸ்ட் பிளேஸ் பார்ப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். டூரிஸ்ட் பிளேஸ் மட்டும் இல்லை, வேறு எங்கெல்லாம் போவாங்க, நிறைய பண்ணுறாங்க, இதில் சொல்லலை. பட் ஆனால் வந்து என்னை பொறுத்தவரை இந்த இடம் போய் தேடி போய் பார்த்தா ரொம்ப மோசமான நிலைமையில் இருப்பாங்க. ஆனால் வந்து உண்மையிலே அது தெரியல, நான் பண்ணாமல் வரமாட்டேன். குறிப்பாக மாணவர்களுக்கு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுக்கறது, பயிற்சி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்கூலையே நீங்கள் புதுப்பிச்சு கொடுத்துருக்கீங்க. அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன், பல ஸ்கூலில் பல இடத்துல போகும்போது சின்ன சின்ன விஷயங்கள் செய்கிற உண்டு. அதை புதுப்பிச்சு அதாவது என்னென்ன தேவைப்படுறது. நான் படித்த ஸ்கூலில் தக்கலை, அதாவது அந்த தக்கலை ஸ்கூல் எங்கே இருக்குன்னா தக்கலை பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி இருக்குது. அதாவது தாலுக்கா ஆஃபீஸ் எதிரில். அதான் படித்த ஸ்கூலு. அந்த ஸ்கூலில் போய் நான் திடீர்னு போய் என்ன பண்ணேன், உள்ளே போய் பார்த்தா பில்டிங்கெல்லாம் மோசமான நிலைமையில் இருக்குது. ரொம்ப ஒரு 25 வருஷம் 30 வருஷம் மெயின்டைன் பண்ணாத நிலைமையில் இருக்குது. டாய்லெட் இல்லை பிள்ளைகளுக்கு, பொம்பளை பிள்ளைகள்லாம் படிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம படித்த ஸ்கூலில் அங்கே போனால் ஒரு 1000 ரூபா போர்டு போட்டிருக்கு. நான் டீச்சர்கிட்ட கேட்டேன், என்ன டீச்சர், ஹெலன் டீச்சர்கிட்ட கேட்டேன். இப்போ இருக்காங்க அந்த ஹெலன் டீச்சர். இன்னும் ஏன் இந்த மாதிரி போர்டை போட்டிருக்காங்க, ஏன் இந்த மாதிரி இடத்துல மெயின்டைன் பண்ணல, ஏன் டாய்லெட் கட்டி விட்டலன்னா அது வந்தாங்க பசங்க 1000 சொல்லி டொனேஷன் போட்டிருக்காங்க. சரி உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டேன். இந்த கொஞ்சம் இதெல்லாம் நல்லா பண்ணி கொடுக்குன்னு சொன்னேன். நான் உடனே லிஸ்ட்டு போட்டு என் பிரதர் மூலமாக சொல்லி நல்லா எல்லாத்தையும் ரெனோவேஷன் பண்ணுற மாதிரி செஞ்சுட்டு, அப்புறம் அந்த ஸ்கூலில் கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலான ஸ்கூல். அந்த ஸ்கூலு 120 வருஷம். பெரிய பெரிய ஆட்கள் அங்கே தான் படிச்சிருக்காங்க. திடீர்னு பார்த்தா இந்த பிள்ளைகளுக்கு விளையாடுறதுக்கு ஒரு ஐட்டம் கூட கிடையாது. நம்ம ஸ்டாஃப்கிட்ட சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஏமா கோயம்புத்தூர்லேருந்து கொட்டேஷன் வாங்கி அனுப்புமா, இந்த இடத்துல வந்து விளையாடுறதுக்கு சில்ட்ரன்ஸ் ப்ளே அப்படி ஒரு ஐட்டம் ஸ்டார்ட் பண்ணு, அப்புறம் வந்து வாலிபாலுக்கு ஸ்டார்ட் பண்ணு, அப்புறம் வந்து பேட்மிண்டன் ஸ்டார்ட் பண்ணு அப்படி சொல்லிட்டு எல்லா பிள்ளையும் போட்டு விட்டேன். எல்லா பிள்ளைகளும் ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் விளையாடும். சின்ன பிள்ளைகள் விளையாடும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க நினச்சி பாருங்கள். பச்சை குழந்தைகள் அது எல்லாம் விளையாடும்போது எப்படி இருக்கு சந்தோஷம். இப்போ இப்படி 2-3 வாட்டி நான் போயிட்டு இந்த சீஃப் கெஸ்ட்டாக என்னை கூப்பிட்டு நீங்கள் தான் வரணும், வேறு ஏன் டீச்சர் அப்படி சொல்கிறீங்கன்னா, வேறு யார் இது இவ்வளோ செஞ்சுருக்காங்க, வேறு யாருமே செய்யலையே, தகுதியான ஆள் நீங்கள் தான் வந்து, அதனால் அவங்கள கூப்பிட்டு நாங்கள் வந்து நீங்கள் தான் வரணும் எப்போவுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சரி பண்ணி விட்டு அவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ அத்தனை வசதிகளையும் செஞ்சு கொடுத்து, அது போக இந்த பிள்ளைகளுக்கு டாய்லெட்ஸ் கிடையாது. நம்ம அரசாங்கம் என்ன பண்ணணும், அந்த காலத்தில் இப்போ பில்டிங் கட்டுற மாதிரி டாய்லெட்ஸையும் கட்டிக்கணும். அப்போ தானே இப்போ இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு நம்மலாம் சேஃபாக இருக்க முடியாது. அப்புறம் நான் 2 டாய்லெட்ஸ் கட்டி விட்டேன்.
பகவான் கொடுத்த கிஃப்ட் அப்படின்னு சொல்கிறீங்க. குறிப்பாக ஒரு அதிக ஆன்மீக நாட்டம் கொண்டவர், இறை பக்தி கொண்டவர் நீங்கள். அப்படி நீங்கள் செஞ்சிட்ருக்கிற கோயில்களுக்கு செஞ்சிட்ருக்கக்கூடிய அந்த பணிகள் பற்றி சொல்லுங்கள். ஒவ்வொரு கோயிலையும் சில இடத்துல என் பேரெலாம் போட்டிருப்பாங்க. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் சித்திரலேகா அசோகன் சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அது பழைய காலத்துக்கு 30-40 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் நான் போயிருக்கேன் ஒரு கோயிலுக்குள்ளே. அந்த 60 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிவன் கோயில் கேரளாபுரம்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது தக்கலை பக்கத்தில். அந்த கோயிலுக்குள்ளே போய் பார்த்தாச்சுன்னா ரொம்ப இதாக இருந்தது. ரொம்ப வலையெல்லாம் பிடிச்சி விட்டுலாம் இருந்தது. ஸோ பார்த்தேன். பகவான் வந்து என்ன அனுப்பிச்சிருக்காரு போல் சொல்லிட்டு முதல்ல ஆரம்பித்து விட்டேன். அது கொஞ்சம் நல்லா பளபளாகி இப்போ விநாயகர் வந்து அதிசய விநாயகர்னு சொல்லிட்டு அங்கே ஒன்று இருக்குங்க. 6 மாதம் வெள்ளை 6 மாதம் கருப்பு கேரளாபுரம். அந்த அதிசய விநாயகர் போய் பார்த்து உள்ளே பார்த்தா ஒரே இதாக இருந்தது. சரி ஆளை கூப்பிட்ட செய்யுங்கன்னு சொல்லிட்டு பண்ணால் நான் ரொம்ப சந்தோஷம். ஊர் மக்களுக்கெல்லாம் சில ஆட்களுக்கெல்லாம். ஐயா, இப்போது உங்களால் நீங்கள் உங்களுடைய தொழிலில் கிடைக்கிற ஒரு லாபத்தில் ஒரு பங்கை நீங்கள் செய்கிறப்பவே இவ்வளோ பேர் பயனடைகிறாங்க. ஆமாம். இன்னும் நீங்கள் மற்றவங்க கிட்டலாம் நல்லது செய்யறதுக்காக கலெக்ட் பண்ணி உங்களுடைய ஃபவுண்டேஷன் மூலயமா செஞ்சால் இதுவும் நிறைய பேர் பலனடைவாங்க. என்னை பொறுத்தவரை ஒன்றில் சம்பாதிச்சு செய்யணும், இல்லைன்னா ஒதுங்கிடணும். இந்த வாங்கி செய்கிற வேலைகள்லாம் நம்மகிட்ட வைக்கக்கூடாது. நம்மக்கிட்ட இருக்கிறத நம்ம யாருக்கு கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சோ அவங்களுக்கு டேரெக்டாக சேரணும், இல்லை நம்ம ஒதுங்கிடணும். ஏன்னா வாங்கி ஒரு காசு வாங்கினாலே அது இது போயிடுது. அந்த ரெண்டாவது வந்து இறைவன் வந்து இப்படி செய்யவங்களுக்கெல்லாம் கூலி தான் கொடுப்பார், கூலி கொடுப்பார். சில சொல்லுவாங்க புண்ணியம் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. நான் புண்ணியத்துக்கு இல்லை, எனக்கு ஏற்கனவே புண்ணியங்கள் ஆண்டவன் கொடுத்துருக்காரு. புண்ணியம் செய்ய போய் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய முடிஞ்சுது. ஸோ அதனால் வந்து இது அத்தனையும் இந்த கிரெடிட் கோஸ் டு காட். ஏன்னா நாங்கள் உங்களை இன்டர்வியூ கூப்பிடணுன்றப்ப முதல்ல எதுக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்க. இருந்தாலும் நீங்கள் செய்கிற நல்ல விஷயங்கள் மக்களிடம் போய் சேரணும், அது நிறைய பேருக்கு உந்துதலாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த இன்டர்வியூவை நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக. இது நீங்கள் வந்து நான் இதை வந்து லேட்டாக இந்த டிஷ்ஷை எடுத்தேன் உங்களை கூப்பிட்றதுக்கு. முன்னாடியே நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்க, அந்த பத்திரிக்கையில் வரும் போகும். ஆனால் வந்து இந்த மாதிரி உங்களை மாதிரி சேனல்கள்லாம் இருந்து நல்ல விஷயங்கள் செய்கிறவங்களை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சுன்னா உண்மையிலே நல்ல மனிதர்கள் செய்வாங்க. குறிப்பாக ஆதரவற்றோர்களுக்கு உணவு தொடர்ச்சியாக நீங்கள் 30 வருஷமாக கொடுத்துட்ருக்கீங்க. ஏழை எளிய பெண்களுக்கு வந்து நீங்கள் தையல் பயிற்சி கொடுத்துட்டு அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. மாணவர்களுக்கு கணினி பயிற்சி வழங்கிட்டுருக்கீங்க. கோயில்களுக்கு நீங்கள் நற்பணிகளை செஞ்சுட்டு வரீங்க. உங்களுடைய சேவை தொடர்ந்து இன்னும் ஆயிரக்கணக்கான மக்கள் உங்கள் மூலமாக பயன் பெற வாழ்த்துக்கிறோம். நன்றி. நேயர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.